என்ன அளவுக்கு ஹைட் இல்லையா, நான் ரொம்ப அவர் விதமா ஒரு வளர்ச்சி வளர்ந்துட்டேனான்னு தெரியல எனக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோல மீஷோல பர்ச்சேஸ் பண்ண ஸ்பேஸ் சில்க் அண்ட் சில்க் பிளெண்ட் இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்கா பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தோட சுடிதார் செட் தான் பார்க்க போறோம். அங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த கிரீன் கலர்ல இருக்கிற அந்த சில்க் பிளெண்ட் மெட்டீரியல் தான் பார்க்க போறோம். இந்த மெட்டீரியல் ஆக்சுவலி நான் வந்து பார்க்கும்போது எனக்கு ஸ்பேஸ் சில்க் தான் நினைச்சேன். ஏன்னா அந்த கிளாசி டைப்ல தான் இருக்கு. ஸோ அதான் நினைச்சேன் நான். பட் ஆனால் சில்க் பிளெண்ட்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதுவா இல்லை, தின்னா இல்லை. பட் இட்ஸ் ஓகே, ஓரளவுக்கு இருக்கு. பட் இதுக்கு லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க, நல்லா கிராண்டா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் டவுட்ஃபுல்லா தான் வாங்கினேன் நான். ஏன்னா இவ்வளோ ஹெவியா காட்டுறது எப்படி ஒரு இந்த ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால நான் கண்டிப்பா சூஸ் பண்ணி பார்க்கணும், நம்ம பை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரியல குவாலிட்டின்னு சொல்லிட்டு தான் இது நான் சூஸ் பண்ணேன். இந்த ரேஞ்ச் பார்த்தா 1020க்கு நான் வாங்கினேன். அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்க் பிளெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் அக்கேஷனுக்கு நமக்கு வந்து ரொம்ப சூட் ஆகும். நம்மளுக்கு ரிசப்ஷனுக்கு போகலாம், பார்ட்டிக்கு போகலாம், இல்லைன்னா நீங்க ஈவினிங் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் போகலாம், கோவிலுக்கு போட்டு போகலாம். அந்த மாதிரி எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் இது வந்து நம்ம சூட் ஆகும். அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே வந்து எம்ப்ராய்டிங் தான் பாருங்க. எம்ப்ராய்டிங்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து சம்கி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு எதுவுமே குத்துற மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு, அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. டாப்புக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க, ஈவன் பேண்ட்டுக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கிளாத் வந்து ரொம்ப தின்னா இருக்கிறதுனால இங்க பாருங்க தெரியுது உங்களுக்கு, என்னோட சம்கி ஒர்க்ஸ் கூட தெரிஞ்சு பாருங்க இங்க. ஸோ அதனால ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். பாடிக்கு வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸா இருக்காதுக்காக அவங்க வந்து ஒரு கிளாத் எல்லாம் உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. அண்ட் ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் லைனிங் கொடுக்கல. நல்லா இருக்கு, தாராளமா வாங்கலாம். 1000 ருபீஸ்க்கு வர்த்துனா தாராளமா வர்த்து. 2000 சொல்லிங்கெல்லாம் விற்காங்க ஆஃப்லைன் ஷாப்ல. இதெல்லாம் வந்து தாராளமா வாங்கலாம் 1000 ருபீஸ்க்கு. நான் சொன்னா 10 out of 10 நான் கொடுக்கலாம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பார்க்க கலர் 222 தான் வந்திருக்கு. எனக்கு கலரும் சரி, எனக்கு பாடி சைஸும் சரி. நான் வந்து மீடியம் தான் சூஸ் பண்ணேன். மீடியம் சைஸ் தான் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. எனக்கு பாருங்க கரெக்டா இருக்கு. இதுல என்ன எனக்கு பிடிக்கலன்னா, நெக் எவ்வளவு க்ளோஸ்டா இருக்கு. ஆனா இதுக்கு எதுக்கு நாட் குடுத்துருக்காங்க தெரியல. எப்படி நான் இப்படி கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு. இங்க பாருங்க, இங்க நாட் குடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று நான் பண்ணோம், மிஷின் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி அவங்க பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல எனக்கு இந்த ஒர்க்கை. இது மட்டும் தான் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் தெரியுது. பட் வேணா இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் நெசசரி கிடையாது போடணுன்ட்டு. நல்லா இருக்கு. சப்போஸ் வந்து நெக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் டைட் கரெக்டா இருக்கு எனக்கு. மேபி கொஞ்சம் இன்னும் சப்பி பர்சன்ஸா இருந்தீங்கன்னா நெக் வந்து கொஞ்சம் கஷ்டமா நினைக்கிறேன். மேபி நம்ம இது வந்து நாட் வந்து பிரிச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு த்ரெட் தான் கொடுத்துருக்காங்க. தெரியுது உங்களுக்கு, இது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு த்ரெட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கட் பண்ணிக்கணும். இது ஸோ வந்து இது இதுக்கான டிசைன் கிடையாது, ஓப்பன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த டிசைனை. ஸோ அப்போ ஆப்வியஸா வந்து கரெக்ட் ஆகும். ஹெட்டுக்கு போடுறது நம்ம எந்த பர்சனா இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபுல் ஸ்லீவ் தான் இது, எனக்கு ஃபுல் ஸ்லீவ் இல்லை. எந்த ட்ரெஸ்ஸுமே அப்படி இருக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல. மீஷோல என்ன அளவுக்கு ஹைட் இல்லையா, நான் ரொம்ப அவர் விதமா ஒரு வளர்ச்சி வளர்ந்துட்டேனான்னு தெரியல எனக்கு. இது மட்டும் பாருங்களேன், ஷார்ட்டா இருக்கு. லெக்ஸான ஹைட், பேண்ட்டுக்கான ஹைட்லாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்கு. பட் கை மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியுது அவங்களுக்கு, எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் எனக்கு அப்படி இருக்கு எனக்கு. சரி, இந்த கையிலுமே இவ்வளவு அழகா இவ்வளவு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இந்த ஹேங்கிங்ஸா கொடுத்துருக்காங்க. இதே செட்டு தான் வந்து பேண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சி அதோட ஷால்ல பாருங்க, இந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, இந்த எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீழேயும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராண்ட், செம்ம கிராண்ட் இது, அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம. இந்த நெக் பாருங்க எவ்வளவு ஃபுல்ஃபில்லா இருக்கு. அதே போல எனக்கு ஹைட் பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு முட்டி கீழே தாளம் நல்லாவே இருக்கு. ஆங்கிள் கொஞ்சம் மேல இருக்கு, இவ்வளவு கொஞ்சம் மேல இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு ஹைட். நான் ஃபுல் வீடியோல காட்டுறேன், நீங்க பாருங்க. அண்ட் இந்த சைடு ஃபுல்லா டிசைன் இருக்கு. இந்த டாப்ல ரொம்ப அழகா இருக்கு. கட் வச்சிருக்கு, சைட் ஸ்லிட் வச்சிருக்காங்க. அண்ட் பேண்ட்லயுமே வந்து இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட்ல சைட்ல இந்த சைட்னா இந்த சைட்ல கட் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கசகசன்னு இல்ல, எந்த குத்துற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த எம்ப்ராய்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எந்த குத்துற டைப்ல எதுவுமே இல்லை. ஒர்க் ஃபார் மணினா 100 out of 100 கொடுக்கலாம் நம்ம. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சம்மர் இன்னும் போடலாம் நம்ம, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சி இந்த ஷால் கூட பாருங்க, அங்கங்க இந்த சம்கியோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல் வீடியோல பாத்துலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லாவெண்டர் கலர் ட்ரெஸ்ஸாக பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி என்ன, எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தான், பட் ஆனால் இதுக்கு ஒரு பேண்ட்டு கொடுக்கவில்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு மன வருத்தம் எனக்கு. அவ்வளோதான், ஒரு சுடிதார் செட்டு தான் நினச்சி தான் நான் வாங்கினேன். இது ஆக்சுவலி டாப் பார்த்தீங்கன்னா அனார்கலி நல்லா இருக்குது, நல்லா ஒரு நெட் மாதிரி இருக்குது ஆக்சுவலி. தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. நெட்னா ஆர்கன்ஸா டைப் மாதிரி இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இதோட ஃபேப்ரிக் நேம் கூட பார்த்தீங்கன்னா நெட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் லுக்ஸ் லைக் சில்க் பிளண்ட் மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் எவ்வளோ லென்த்தோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. டாப் ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே இந்த ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த்ரெட் ஒர்க்கில். அது கூட வந்து சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஷால்லையும் பாருங்கள் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலிங்காக அழகாக கொடுத்துருக்காங்க. கலர் வந்து நான் சூஸ் பண்ண கலர் தான் எனக்கு ரிசர்வ் ஆயிருக்கு. இதுலேயே வந்து இன்னும் 5 கலர்ஸ் இருக்குது. எனக்கு எல்லா கலருமே பேஸ்டல் கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் பர்சனலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1038. எஸ், பிட் காஸ்ட்லி தான், பட் ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம். பேண்ட்டுன்னு தான் 100% நான் சொல்லிப்பேன் கண்டிப்பாக. நான் ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி, பட் ஸ்டில் ஓகே. பேண்ட் இல்லை, நான் ஒரு நார்மல் கோல்டன் கலர் பலாசோ அந்த இதுக்கு பேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. ரொம்ப குத்துற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஃபீல் ஆகுங்க. எனக்கு கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. குறைலாம் சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஓகே, போடலாம். பேண்ட் கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்குறதுனால கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நல்லா ஃபெஸ்டிவல் வைப் நல்லா இருக்குல்ல. கலர் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபுல் வீடியோவில் பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ளூ கலரில் இருக்க சில்க் ஃபேப்ரிக் குர்த்தி தான் பார்க்க போகிறோம் நம்ம. எஸ், குர்த்தி தான் இது. இதுக்கும் பேண்ட் கொடுக்கல. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து சுடிதார் செட்டாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். பட் சுடிதாரோட டாப் அண்ட் ஷால் கொடுத்துருக்காங்க, கீழே போடுறது பேண்டை காணும்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு பேண்ட் கொடுக்கல இதுக்கு. பட் கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தெரிஞ்சு அவங்களுக்கு ஆர்கன்ஸா மாதிரிலாம் எல்லாம் சாஃப்டாக தான் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க டாப்புக்கு. டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்குது. லைனிங் வந்து முட்டிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷால் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் கிளாத் இது ஆக்சுவலி. இது அவங்களுக்கு ஷிஃபான் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. ஷிஃபான் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்க மாதிரி இருக்கு, அவ்வளோதான். இதுக்கு ஒரு பேட்சோ கொடுத்துருக்காங்க, இதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு பேட்சோ கொடுத்துருக்காங்க, இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாக தெரியல, நல்லா தான் இருக்குது. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து வெற்றின்ற மாதிரி எனக்கு ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு, அதுலேயே எக்ஸஸாகவே இருக்குது. இது வரைக்கும் எந்த ட்ரெஸ்லையும் எனக்கு அது மாதிரி வந்தது இல்லை மீஷோலேருந்து. பட் ஃபர்ஸ்ட் எவர் வந்து எனக்கு இது மாதிரி டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. யார் வந்து இந்த கும்கும் பாக்கியா பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஜீ தமிழில். அது ரொம்ப வருஷமான அது ஒரு ஹிந்தி நாடகம், டப்பிங்கில் நம்மளுக்கு தமிழில் வரும். எனக்கு அந்த வந்தது பாக்கியா பிரக்யா, அந்த பிரக்யான்னு சீரியல் ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவில் தான் போடுவாங்க சுடிதார். எந்த சுடிதார் போடுவாங்க, அனார்கலி சுடிதார் தான் போடுவாங்க, பட் ஆனால் ஃபுல் ஸ்லீவில் தான் போடுவாங்க. இந்த மாதிரி க்ரஷ் வச்சு இப்படி போடுவாங்க. அதுலேருந்தே அப்போலேருந்து எனக்கும் எங்கள் அக்காவுக்கு வந்து அது ஒரு ஆசை, எங்களுக்கு அந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் வந்து போட்டு தான் ஆகணும் ஆசையாக இருக்கும் எங்களுக்கு. அதனாலே பார்த்தா ஃபுல் ஸ்லீவ் போட வர மாட்டேங்குது எங்களுக்கு. ஃபுல் ஸ்லீவ் போட்டால் இவ்வளோ தூரம் வருது, பாதிக்கா எங்கன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓகே, இந்த வாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்ததுனால. ஓகே, கம் டு ட்ரெஸ். இது வந்து சைட் ஸ்லிட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. மீடியம் சைஸாக ஆர்டர் பண்ணேன், எல்லாமே மீடியம் சைஸாக எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே, ஷால் நல்லா பெருசாகவே இருக்குது. எனக்கு வந்து எதுவுமே டிஸ்கம்ஃபர்ட் சொல்ல முடியாது, எதுவுமே நல்லாவே இருக்குது. எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. இதுக்கு நாட் கொடுத்துருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு. நான் கட்டலை, நான் ஜஸ்ட் எனக்கு ரொம்ப பேக் டீப் ரொம்ப தான் வந்து நான் நாட்லாம் வந்து யூஸ்வலாக போடுவேன். டீப்பில் என்ன நான் நாட் வச்சுக்க மாட்டேன் நான். இது ஏன்னா இது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அந்த நாட்டிங்க. அது எதுக்கு நான் கட்டிட்டுன்றவன் தான் கட்டலை நான். ஓகே, மற்றபடி பார்த்தா எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 430. தாராளமாக 430 வாங்கலாம். ஓகே, 430 வேணால் பேண்டெல்லாம் ஓகே சொல்லலாம், பட் 1000 rupeesக்குலாம் பேண்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு. ஓகே, இதுக்கு நான் அதை அகெயின் ஒரு பலாசோ பேண்ட் பேர் பண்ணிக்கேன். நீங்கள் வேணால் இந்த ப்ளூலேயே நீங்கள் ஒரு பேண்ட் பேர் பண்ணிங்கன்னா ஒரு நல்லா ஒரு சுடிதார் செட்டாக நல்லாயிருக்கும். ஃபுல் வீடியோவில் பார்த்துலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸா பார்க்க போறோம். இது ட்ரெஸ்ஸும் சொல்ல முடியாது. குர்தா வேணா சொல்லலாம் நம்ம. ஏன்னா குர்தா ஷால் மட்டும் தான் குடுத்துருக்காங்க இதுக்கு. பேண்ட் குடுக்கல இதுக்கு. நெக்ல டிசைன் பாருங்க எவ்ளோ அழகா வந்து அந்த ஆரி ஒர்க் குடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங்ல. தெரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்டோன்ஸ்ல எவ்வளோ அழகா ப்ரீமியமா குடுத்துருக்காங்க. இது கோல்டன் கலர் தான். பட் ரொம்ப பளிச்சுன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா டபுள் ஷிம்மரிங்கா இருக்கு பாருங்க. டாப் அண்ட் ஷாலும். அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. பட் எனக்கு இந்த சடனா இந்த லுக் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா எனக்கு பிளவுஸ் பிட்லாம் மெட்டீரியல் மாரி குடுப்பாங்க பார்த்தீங்களா? மெட்டீரியல்ல பின்னாடி நெக்லாம் இப்படிதான் குடுப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா இது பாதியிலேருந்து இருக்கு. நல்லாவே தெரியுது எனக்கு. இங்கேருந்து இருந்தா கூட சரின்னு சொல்லலாம் நம்மளுக்கு. பாதியிலேருந்து இருக்கிறதுல லிட்டரலா எனக்கு வந்து பிளவுஸ் பீட் வந்து நானு சம்மந்தமே இல்லாம இங்க ஸ்டிச் பண்ணியிருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. தெரியல. ஓகே. இப்படி இப்படி பார்க்க எனக்கு நல்லா இருக்கு எனக்கு. இப்படி பார்க்க எனக்கு அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு. அதான் நான் சொல்றேன் நானு. நல்லா இருக்கு. இது வந்து ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா டிஷ்யூன்னு குடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 400. தாராளமா வாங்கலாம் 400க்கு. என்ன பேண்ட் குடுத்துருக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஸ் யூசுவல் எனக்கு வந்து ஃபுல்லா வர வேண்டியது எனக்கு ஃபுல்லா வரல. எனக்கு பாதி கம்மியா இருக்கு எனக்கு. ஷால் பார்த்தீங்கன்னா நல்லாவே அகலம். தெரியுதா உங்களுக்கு பாருங்க. தாவணி மாரி இருக்கு. நல்ல அகலம். ஹைட் வந்து ஓகேவா தான் இருக்கு. ஹைட் ஓகேவா தான் இருக்கு. அண்ட் வந்து டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டிக்கு கீழ இருக்கு. அதோட லைனிங் வந்து முட்டிக்கு மேல இருக்கு எனக்கு. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5.4. அப்படியே ரொம்ப அதிகமா வளர்ந்துட்டேன் நானு. அதனால 5.4ல இருக்கேன் நானு. ம். ஓகே. நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணேன். மீடியம் சைஸ் தான் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு எனக்கு. டிஷ்யூன்னு குடுத்துருக்காங்க. இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா. ஓகே. ரொம்ப நர நரன்லாம் இல்ல. பட் என்ன எனக்கு இங்க ஃபோல்ட் பண்ணும்போது மட்டும் இங்க கொஞ்சம் குத்துற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது கொஞ்சம் நெட்டடா இருக்கா, அதனால கொஞ்சம் எனக்கு குத்துற டைப் எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனா ஹேண்ட் ராம் கிட்டயும் இருக்கு எனக்கு. இங்க லைனிங் இல்லாதனால நமக்கு அந்த ஃபீல் ஆகுது. பட் பாடி வைஸா பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்ல எனக்கு. ஓகே. இதுக்கு நாட்லாம் குடுக்கல. நல்ல வேள. வாங்கலாம். இதோட ஃபுல் வீடியோ பார்த்துலாமா? ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போறது இந்த கோல்டன் கலர்ல இருக்க ஸ்பேஸ் சில்க் சுடிதார் செட்டு தான். இதுதான் சுடிதார் செட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டாக இருக்கு. டாப் பாட்டம் அண்ட் ஷாலோட வந்துருக்குது. எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா இதோட ஹேண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி சீரியஸா சொல்ல போனா எனக்கு அந்த மாடலுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் தான் காமிச்சிருந்தாங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நடக்குதுன்னு தெரியல. இவ்வளவு தூரம் வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. ஃபர்ஸ்ட் ஓகே ஃபைன் நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா எனக்கு இந்த சம்கி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் குத்துது எனக்கு உள்ள. சம்கிளாஸ் மோட் கொடுத்ததே எனக்கு அவ்வளோதான், வேற ஒன்றும் தெரியல எனக்கு. அண்ட் அது டாப் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கு. நல்லா ஷைனிங். ஒரு நீங்க பார்ட்டிக்கு இல்லை வெட்டிங்க்கு ரிசப்ஷனுக்கு போகணும் அவ்வளோ சூட்டாக இருக்கும் இது உங்களுக்கு. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டி கீழே வரைக்கும் நல்லா தாளமாக இருக்கு. அண்ட் இதுக்கு லைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டி வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஷால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அங்கங்கே அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஏஜ்லுமே வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பாட்டம்ல சின்ன பாட்டம்ல பாத்தீங்கன்னா இந்த ஹைட் எவ்வளவு இருக்குமோ அந்த ஹைட்டுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல் வீடியோ காமிச்சா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஏன்னா இது இந்த ஸ்பேஸ் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப வளவளன்னு இருக்கு. அந்த ஸ்கின்னோட ஒட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோல மட்டும் என்ன பண்ணிருக்காங்க பேண்டோட எட்ஜ்ல வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். பட் இது ரொம்ப 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 காஸ்ட்லி. சாரி. இது எவ்வளோன்னா 1100. எஸ். 1100. பட் ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒர்த் ஃபார் ப்ரைஸ் தான். ஏன்னு சொல்றேன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது, எவ்வளோ வந்து ரிச் ஃபீலாக இருக்குது. எனக்கு வேர் பண்ணும்போது ரிச் ஃபீலாக தான் இருக்குது எனக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் எனக்கு கையில் மட்டும் எனக்கு சம்கி ஒர்க் இருக்கிறதுல மட்டும் எனக்கு வந்து அந்த குத்துற டைப் இருக்குது. மற்றபடி எனக்கு வந்து எந்த ரிச் டைப்பும் இல்லை, எதுவுமே கிடையாது. பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம உட்கார ரேஞ்சுக்கெல்லாம் வந்து கிளிய வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. லைன் கொடுத்து நல்லா இருக்கு எனக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு டிசைன்ஸ் எங்கேயுமே வந்து விடுபடல. எல்லா சம்கி ஒர்க்குமே வந்து ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னா சம்கி ஒர்க்குன்றதால கொஞ்சம் குத்து லைட்டா அவ்வளோ. மற்றபடி எனக்கு வந்து ட்ரெஸ்ல எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை. நல்லாவே இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஃபுல் வீடியோ பார்த்துடலாம்.
ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து சிஸ்டர் எல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிக்கல, இன்னும் எதெல்லாம் நம்ம பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க, கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மட்டும் தான் நன்றி, வணக்கம்.